கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 19 2வது பகுதி. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு விவிஐபி என்று அழைக்கப்படக்கூடிய மாபெரும் தலைவர்கள், அரசியல்வாதிகளோ அல்லது இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறதான பெரிய பெரிய ஆட்களுக்கு பாதுகாப்பு படை என்று சொல்லி அல்லது பாதுகாப்பு என்று கொடுக்கப்படுகிறது. Z+ பாதுகாப்பு என்று சொல்லி அல்லது இன்னும் பலவிதமான அடுக்குகள் அந்த பாதுகாப்பில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய அதிகாரங்கள், அவர்களுக்கு அவர்கள் வகிக்கிறதான பதவி, பொறுப்பு, அவற்றுக்கு ஏற்ற வண்ணமாக பாதுகாப்பின் அடுக்குகள் அதிகரித்து கொண்டே போகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்? அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடக்கூடாது, எதிராளிகள் மூலமாக ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக, கண்காணிப்புக்குள்ளாக இன்றைக்கு வைத்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 19வது வசனத்தை நான் மீண்டும் முழுமையாய் படிக்கின்றேன். கடவுள் நம்மை பற்றி சொல்லுகின்றார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே கடவுளுடைய பிள்ளைகள் பிசாசுனுடைய தாக்குதல் அநேகரை தூண்டி எழுப்பி நமக்கு விரோதமாக எழும்பச் செய்கிறான், பொறாமை கொள்ளச் செய்கிறான், எரிச்சல் அடைய செய்கின்றான். அநேகருக்கு நாம் நன்றாக வாழ்ந்தாலும் பிடிப்பதில்லை, நாம் தாழ்ந்து போனாலும் பிடிப்பதில்லை. ஒருவேளை நம்முடைய அலுவலகத்தில் மேல் அதிகாரி நம்மை புகழ்ந்து விட்டால் அதை கண்டு எரிச்சல் அடைகிறவர்கள் உண்டு. ஒருவேளை நாம் வளர்ந்து கொண்டே இருந்தால் எப்படி ஆகிலும் சதித்திட்டம் தீட்டி நம்மை வீழ்த்தி விட வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள் உண்டு. நாம் வாழ்கின்ற பகுதியில் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவன் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறானே என்று பொறாமை கொண்டு நமக்கு விரோதமாக போரிடுகிற மக்கள், கிரியை செய்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி பல விதங்களில் கடவுளுடைய பிள்ளைகள் மற்றவர்களாலே துன்புறுத்தப்பட்டு கொண்டும் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மிக அற்புதமாய் சொல்கிறார், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுவார்கள், ஆனால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். காரணம் என்ன? நீங்களும் நானும் பலசாலிகள் என்பதனால் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருந்து நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன் கூட இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன் கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன், நான் உன் கூட இருந்து உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உன்மேல் கை போடாதபடிக்கு நான் பாதுகாத்து உனக்கு விரோதமாய் அவர்களிடத்திலே நான் யுத்தம் செய்து உன்னை நான் மீட்டெடுப்பேன், ரட்சிப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிறதான பலவிதமான காரியங்களை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒன்றை கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ளவே மாட்டார்கள். இன்னும் ஒரு வார்த்தையை நான் வலிமையாய் சொல்லட்டுமா? உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இல்லாமற் போவார்கள். ஆனால் எந்த இடத்திலே நீங்கள் அவமதிக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் மேலும் மேலும் உங்களை உயர்த்துவார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம். பயப்படாதிருங்கள். இந்த நல்ல ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பார்வையில் நாங்கள் எளிமையானவர்கள்,
ஆனால் நீரோ வலிமை உள்ள கடவுளாய் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் பல விதங்களிலே செயல்படும் பொழுது, பிரச்சனைகளை குடும்பத்திலே கொண்டு வந்து அல்லது எங்கள் அருகில் இருக்கிறதான மக்களை தூண்டிவிட்டு எங்களுக்கு விரோதமாக செயல்பட வைக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கிறீர், காப்பாற்றுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சட்டையின் மறைவில் எங்கள் ஒவ்வொருவரும் வைத்து தீங்குகளுக்கு விலக்கி எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.